Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about plant ecology, environment, conservation biology and phytogeography. In previous class, we discussed about mangrove vegetation. So, mangrove vegetation na enna? What are mangrove vegetation? The mangroves are the type. So it's a type of a littoral plant formations found along the tropical and subtropical sheltered coastline சொல்லலாம். So இந்த mangrove forest அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a salt resistant and heat resistant plants growing. So there are rainfalls பார்த்தோம்னா வந்து so rainfalls அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1000ல இருந்து 3000 millimeter வரைக்கும் இருக்கும். ஸோ த டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 26 டிகிரி செல்சியஸில் இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மேங்க்ரோவ் ஸ்பீசியஸ் வந்து எஸ்பெஷலி த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா இட்ஸ் ஹேவ் அ வெரைட்டி ஆஃப் அடாப்டேஷன்ஸ் இன் தியர் மார்ஃபாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி டு பி எனேபிள் தெம் டு லிவ் இன் த வெட் சாயில். ஸோ இங்கே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொடெக்டிங் வெரைட்டி ஆஃப் ரூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ரூட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து ப்ராப் ரூட்ஸ். ஸோ ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ டவுன் இன் டு த வாட்டர். ஸோ ஏர் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டவுன் இன் டு த வெர்டிக்கலி இட்ஸ் பி ஸ்ட்ரக்சர்ட் அப் ஃப்ரம் த மட். ஸோ ஸ்லிட் ரூட் இது வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் க்ரோ ஃப்ரம் த ட்ரீஸ் மெயின் ட்ரங்க். So the mangroves வந்து it's will be classified as a red. It's founded in the coastal region. So black அப்படின்னு பார்த்தோம்னா வந்து it's a dark bark of such mangrove trees is a distinguishing feature. So they have more oxygen. So white mangroves அப்படின்னு பார்த்தா it's grow in the highest elevations when compared to the red and black mangroves. So mangroves are key habits for the coastal biodiversity. So many marine species including the shrimp, crab, fish இந்த mangroves nursery habits எல்லாம் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் எரோஷன் மிடிகேஷன்ஸ், storm damaging the reductions இதெல்லாம் இருக்குது. மேங்க்ரோவ் சர்விங் த பயோ ஷீல்டிங் அதாவது ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் த ஹார்ஷ் வெதர் அக்கரன்ஸ் சச் ஆஸ் ஃப்ளூட். ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியா மேங்க்ரோவ்ஸ் எக்கோசிஸ்டம் வந்து வெரைட்டி பயோமாஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்குபேஷன்ஸ். ஸோ அதோட டயக்ராம்ஸில் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தா வந்து லிட்ரல் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். இதோட லேட்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 25 டிகிரி நார்த்தும் 25 டிகிரி வந்து சவுத்தும் வந்து இந்த ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட் வந்து இட்ஸ் ஹேவிங் அ ஸ்பெஷல் ரூட் தட் இஸ் கால்ட் அஸ் அ பிரீத்திங் ரூட். இது வந்து நிமன்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிமன்டோஃபோர்ஸ் இட்ஸ் வில் பி கலெக்டிங் த ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து விவிபேரி டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ விவிபேரி அப்படின்னா என்னென்னா வந்து அந்த சீடு வந்து என்ன ஆகும்னா வந்து சீடு வந்து க்ரோத் ஆட உடனே வந்து அது ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ஜெர்மினேஷன் ஆகி அந்த ரேடிக்கல்ஸை வந்து உருவாக்கிடும். ஸோ ரேடிக்கல்ஸை உருவாக்கி ஜெர்மினேட் நல்லா ஆனதுக்கப்புறம் வந்து இட்ஸ் பி டிட்டாச்சு ஃப்ரம் தேர் பேரண்ட். அதாவது அந்த ட்ரீல இருந்து கீழே விழுந்து மண்ணுக்குள்ளே விழுந்து மறுபடியும் என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் வில் பி க்ரோயிங் அ நியூ ஒன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து விவிபேரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா டாப் 5 ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து 2114 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குஜராத்னு பார்த்தோம்னா வந்து 1175 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் பார்த்தோம்னா வந்து 616 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. தென் ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம்னா வந்து 405 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மகாராஷ்டிரா பார்த்தோம்னா 324 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒடிஷா பார்த்தோம்னா வந்து 259 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தோம்னா மேங்க்ரோவ்ஸ் வந்து 46 ஸ்பீசியஸ் வந்து 22 ஜெனிராவோட இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மேங்க்ரோவ்ஸ் இன் இந்தியா.
ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ மேங்க்ரோவ்ஸ் இட்ஸ் வில் பி கவரிங். ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன? இப்போ மேங்க்ரோவ்ஸ் வந்து சுந்தர்பேன்ஸில் வந்து வெஸ்ட் பெங்கால்ஸில் இருந்துச்சுன்னா அதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? ஒடிசாலேனா எப்படி? ஸோ கோதாவரி, கிருஷ்ணா இந்த ஆந்திர பிரதேசத்தோடைய மேங்க்ரோவ்ஸோட வந்து என்ன? ஸோ இந்த ஒடிசா டு தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்டெண்டில் இருக்கும். இதில் வந்து கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்ஸ் எல்லாம் வந்து டெல்டா ஏரியாஸ் ஓரத்தில் வந்து இருக்கிறங்காட்டி ஸோ ப்ரொடெக்டிங் ஃப்ரம் த வைல்ட் லைஃப், பேர்ட் சாங்சுரிஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் இன் தமிழ்நாடுல பார்த்தோன்னா வந்து பிச்சாவரம் மேங்க்ரோவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இட்ஸ் அ ஹோம் டு த மெனி அக்வாட்டிக் பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. ஸோ மேங்க்ரோவ்ஸ் இன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 40% ஆஃப் டோட்டல் ஏரியாஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் ஃபவுண்ட் இன் 4 கண்ட்ரீஸில் பார்த்தா இந்தோனேசியாவில் வந்து 19% இருக்குது, பிரேசிலில் வந்து 9% இருக்குது, நைஜீரியாவில் பார்த்தீங்கன்னா 7% இருக்குது, மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸோடைய மெயின் ரூல்னால் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, சாயில் எரோஷன்லேருந்து வருது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட் இதுக்கெல்லாம் வந்து இதாகுது. ஸோ த்ரெட்டனிங் பார்த்தோன்னா வந்து பயோட்டிக் ப்ரெஷர். ஸோ பயோட்டிக் ப்ரெஷர்னாலையும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னாலையும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் இட்ஸ் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம். ஸோ க்ரோயிங் த லேண்ட், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இந்த சைடெல்லாம் வந்துருச்சுன்னா வந்து இட்ஸ் டிஸ்சார்ஜிங் த அன்வான்ட், அன்ட்ரீட்டட் இந்த டொமஸ்டிக் சீவேஜ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல்லேருந்து பெஸ்டிசைட்ஸோட இதெல்லாம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட கடுக்காங்காட்டி இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை வந்து உருவாக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து அப்ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ் சச்சஸ் ரிவர் ட்ரெயினிங், நேச்சுரல் எரோஷன்ஸ் அண்ட் அக்ரிஷன்ஸ் இட்ஸ் ஹேவிங் அன் impact on the health of the mangroves because of the adequate ecological flow in rivers is required to flush silt and other pollutant from the mangroves. So climatic changes அப்படின்னா it leads to the diverse extinctions of mangrove ecosystem. So aquaculture பார்த்தீங்கன்னா most of the mangroves cultivation it's be turned into the shrimp farming. While pausing the shrimp farming எல்லாம் வந்து aquaculture வந்து it's pose serious threat to the மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மேங்க்ரோவ்ஸ் வெஜிடேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் வி ஆர் டேக்கன் ஃபார் த மேங்க்ரோவ். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து ஹவு வி கேன் கண்ட்ரோல். ஸோ ஹவு வி கேன் டேக் மெஷர் டேக்கன் டு த ப்ரொடெக்ட் த மேங்க்ரோவ்ஸ். ஸோ இன் 1892 பார்த்தோம்னா வந்து சுந்தர்பன்ஸ் இஸ் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் டு scientifically it will be managed in the year of 1892. So 1976 பார்த்தோம்னா வந்து the environment ministry set up the national mangrove committee. ஸோ நேஷ்னல் மேங்க்ரோவ்ஸோடைய கமிட்டி வந்து எப்போ உருவாச்சுன்னு பார்த்தோம்னா வந்து 1976 தான் வந்து உருவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து 1979. ஸோ 1979 பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வில் பி ரெக்கமெண்டட் த மேங்க்ரோவ் மேப்பிங் யூஸிங் த ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங்கை வச்சு அந்த லேண்ட் சர்வே ஆகட்டும், ஸோ மேங்க்ரோவ்ஸோடைய மேப்பிங் போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ அதர் மெத்தட், ஸோ ஐடென்டிஃபைங் த டீக்ரடேஷன்ஸ் ரேட், அனலைசிங் த சைட் ஃபார் த ரிசர்விங் ஃபாரஸ்ட், கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அஃபாரஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து வந்தது இந்த 1979. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2005 பார்த்தோம்னா வந்து த மும்பை ஹை கோர்ட் கிளாசிஃபைட் த மேங்க்ரோவ்ஸ் ஆஸ் அ ஃபாரஸ்ட். ஸோ மும்பை ஹை கோர்ட் வந்து இட்ஸ் கிளாசிஃபைடிங் த மேங்க்ரோவ்ஸ் வந்து த ஃபாரஸ்ட் இதில் வந்து கிளாஸிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. 2013 பார்த்தோம்னா வந்து இன் சுந்தர்பன்ஸ் த பயோடெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இட்ஸ் ஸ்டார்டட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ரிஸ்டோரேஷன்ஸ் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2013. And it will be involving using the native grasses, புல் இதெல்லாம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டெபிலைசிங் த டீக்ரேடட் மேங்க்ரோவ் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ சால்ட் டாலரண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2016 பார்த்தோம்னா வந்து ஓவர் பார்த்தீங்கன்னா 5,000க்கு மேலே ஹெக்டர்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் ஹாவ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் அ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து மத்திய பிரதேஷ் அதாவது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இட்ஸ் வில் பி கன்ஸ்ட்ரக்டட் த ப்ராஹிபிட்டட் ஏரியா 5 மீட்டர் ஆஃப் த மேங்க்ரோவ்ஸ் வந்து அந்த அவ்வளோ ஹெக்டர்ஸில் வந்து மேங்க்ரோவ்ஸ் வந்து இட்ஸ் அ கன்சர்விங் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 2018 பார்த்தோம்னா வந்து த ஹை கோர்ட் இட்ஸ் வில் பி ரூல்டு
So High Court வந்து it will rule the destructions of the mangroves violated citizens fundamental rights under the articles 21 of the constitutions. So 2018ல பார்த்தீங்கன்னா வந்து BOBL அதாவது வந்து பே ஆஃப் பெங்கால் லார்ஜ் மார்ஜின் எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் brought together the India and 7 other Bay of Bengal region countries to safeguard the mangroves. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா the project it will be lead by the United Nations of Food and Agriculture Organizations and fund global environment facility வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த மேங்க்ரோவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர் ரிச் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் ப்ரொவைடிங் த நம்பர் ஆஃப் எக்காலஜிக்கல் சர்வீசஸ். தே ஆல்சோ பே எ மேஜர் ரோல் இன் protecting coastal areas from the natural disasters, thus conserving the environment. So they are highly protective the ecosystems that can exporting the energy and materials to neighboring communities. So they're supporting the diverse heterotrophic food chain. So heterotrophic now the consumers எல்லாமே வந்து heterotropics தான். So it will be serving the nurseries in some organisms life cycles and providing some protections against the coastal erosions and storm surge attack. So they are currently under the service anthropogenic pressures as are many other types of wetland. ஸோ ஹவு வி ஆர் கன்சர்விங் த மேங்க்ரோவ்ஸ். ஸோ மேங்க்ரோவ்ஸ் வந்து எப்படி கன்சர்வேஷன் பண்ண முடியும்? ஸோ யுனெஸ்கோ டிசைன்டு த சைட்ஸ். ஸோ என்ன டிசைன் பண்ண த இன்க்ளூசிங் ஆஃப் த மேங்க்ரோவ்ஸ் இன் த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அண்ட் யுனெஸ்கோ குளோபல் ஜியோபார்க்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் த இம்ப்ரூவிங் த நாலேஜ் ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் எக்கோசிஸ்டம் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ISME. ஸோ இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் எக்கோசிஸ்டம் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளைஸ்டு தான். ஸோ இன் 1990 வந்து இட்ஸ் ப்ரமோட்டிங் த ஸ்டடி ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் with the purpose of enhancing their conservations, rational management and sustainable utilization. So blue carbon initiation அப்படின்னா என்ன? ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ளூ கார்பன் இனிஷியேஷன் இஸ் ஃபோக்கஸ்டு த்ரூ த கன்சர்வேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன்ஸ் ஆஃப் கோஸ்டல் அண்ட் மெரைன் எக்கோசிஸ்டம் ஆன் த மிடிகேட்டிங் climate change. ஸோ இட் இஸ் அ கோஆர்டினேட்டட் இது என்ன? ஸோ கன்சர்விங் இன்டர்நேஷ்னல் IUCN அண்ட் த இன்டர்நேஷ்னல் ஓசனோகிராஃபிக் கமிஷன் யுனெஸ்கோ இதில் வந்து சேர்ந்தது. ஸோ இதில் படி பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் த மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ July 26. So July 26 which is the aim for raising the awareness so the mangrove ecosystem பத்தியும் so promoting the sustainable management and conservation பத்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு awareness வந்து July 26 கொண்டு வந்தது. So mangroves for the future initiation அப்படின்னு பார்த்தோன்னா வந்து IUCN and UNDP இதெல்லாம் வந்து develop செய்யாத unique initiative to promoting the investment in the coastal ecosystem conservation. அதுக்கு பேர் தான் வந்து mangroves for the future. So in the members வந்து it's a nations including Bangladesh, Cambodia, India, Indonesia, Maldives, Myanmar, Pakistan, Seychelles, Sri Lanka, Thailand and Vietnam. இதெல்லாம் வந்து இந்த மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் இந்த நேஷன் இதெல்லாமே வந்து இன்க்ளூடிங் இந்த நேஷன்ஸில் வந்து இந்த மேங்க்ரோவ்ஸ் ஃபர்தர் இனிஷியேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ த நேஷ்னல் மேங்க்ரோவ்ஸ் கமிட்டி. ஸோ மேங்க்ரோவ்ஸ் கமிட்டியை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தோன்னா ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட் அப் த நேஷ்னல் மேங்க்ரோவ்ஸ் கமிட்டி இன் த இயர் ஆஃப் 1976. So which it will be advise the government about the conservation and development of mangroves பற்றி உருவாக்கப்பட்டது. So that's all about the mangroves committee. So இந்த வீடியோவில் வந்து நம்ம எதெல்லாம் பார்த்தோம்னா வந்து இந்த what are the measures we are taken to the protect the mangroves. ஸோ மேங்க்ரோவ்ஸ் வந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் என்னென்ன மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கலாம்
Then conservation of mangroves. So UNESCO designing sites என்னென்ன, international societies for the mangroves ecosystem என்னென்ன, so blue carbon initiative என்னென்ன, so international for the conservation of mangroves ecosystem என்ன, mangroves for the future initiative என்ன, ஸோ நேஷ்னல் மேங்க்ரோவ்ஸ் கமிட்டியோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். So let me practicing some question regarding this topic. The first question, which initiative is launched by India to increasing mangrove cover along the coastline? So option A, Green India Mission. Option B, Mangrove Initiative for shoreline habitats and tangible incomes. Option C, Project Mangrove. Option D, National Forest Policy. ஸோ இது வந்து இனிஷியேட்டிவாக வந்து லான்ச்டு பை இந்தியாவால் லான்ச் பண்ணப்பட்டது எது? ஸோ இதுதான் வந்து MISHTI அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் த ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம். ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து டு இன்க்ரீஸிங் மேங்க்ரோவ் கவர் அக்ராஸ் இன் த 11 states and 2 union territories. So the mangroves வந்து it's a vital as they act as a bioshield against a cyclone and help in carbon sequestrations, absorbing carbon dioxide. So implementation பார்த்தா the scheme வந்து implemented through the convergence of the MGNREGS, that is Mahatma Gandhi National Rural Employed Guarantee Scheme. அதே மாதிரி CAMPA, அதாவது வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் ஆத்தாரிட்டி ஃபண்ட். ஸோ அதர் சோர்சஸ் எல்லாம் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ கம்யூனிட்டியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் அ டேஞ்சிபிள் இன்கம், அதாவது இன்வால்விங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன் பிளான்டேஷன்ஸ் அண்ட் கன்சர்வேஷன், தே ஆர் கிரியேட்டிங் த லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் மிஷன் வந்து இட்ஸ் பி ப்ராடர் நேஷனல் மிஷன் NAPCC aimed, it's not a specific for the mangrove. So project of mangrove partner, it's while there are the various local and international project with similar names, so there is no official central government initiated by the specific name launched recently like MISHTI மாதிரி எதுவுமே உருவாக்கப்படுது. ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது இட்ஸ் ரெகுலேட்டட் த ஃப்ரேம்வொர்க் that sets the general guidelines for the forest conservation in India rather than the specific scheme for the mangrove restoration. So இது வந்து அப்போ ஆப்ஷன் பி MISHTI is the correct answer. The next question, which act providing the legal protections to mangroves by declaring them as a ecological sensitive areas? Option A, Environment Protection Act 1986. Option B, Wildlife Protection Act 1972. Option C, the National Environmental Act 1990. So option D, the Coastal Authority Act 2000. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படிங்கிறது வந்து இஸ் த பிரைமரி legislations in India that providing for the protections and improvement of the environment under the act of the coastal regulator zone, that is a notifying was issued. So categorization அப்படின்னு பார்த்தோம்னா வந்து CRZ அப்படிங்கிறது வந்து coastal regulation zone. The mangroves வந்து classified under the coastal regulated zone 1.
so which including the most ecological sensitive area. So protections by declaring the mangroves as ecologically sensitive areas, ESAs, the act is strictly regulated and restricting the industrial activities, land reclamations and waste disposals in this region, ensuring their conservation. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வந்து 1972, இட்ஸ் அ ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் டு த ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ ஸ்பெஷல் லீகல் மெக்கானிசம் ஃபார் த டிக்ளரேஷன் ப்ரொடெக்ஷன் கோஸ்டல் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ESA. It's rooted in 1986 acting via CRZ notification. CRZ அப்படிங்கிறது என்னன்னா that is a coastal regulation zone. ஸோ அந்த அப்ரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன். ஸோ இந்த ஆக்ட் வந்து எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியாஸில் வந்து எதுனா வந்து என்விரான்மெண்டல் ஆக்ட் 1986 இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the third question, the fishbone canal method used in restorations aims to option A increase salinity, option B promote shrimp farming, option C restore degraded mangroves by improving tidal flow, option D building residential areas. So the correct answer is option C, restore the degradation mangroves. It will be improving the tidal flow. So the fishbone canal method அப்படிங்கிறது என்னன்னா, it's also known as the fishbone model அப்படின்னு சொல்லலாம். So it is a hydroecological technique. So specially it will be designed for the mangrove restoration. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் இன்வால்வ் இன் த டிக்கிங் எ சென்ட்ரல் ஃபீடர் கெனால் அண்ட் இட்ஸ் செவரல் சைட் கெனால்ஸ் பிரான்ச்சிங் அவுட் ஆஃப் த ஆங்கிள், ஸோ ரெசம்பிளிங் அ ஃபிஷ் ஸ்கெலிட்டன். ஸோ த கோல் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அலோவ் த டைட்டில் வாட்டர், த செரைன் வாட்டர் வந்து டு ரீச் த இன்லேண்ட் ஏரியாஸ் தட் ஆர் அதர்வைஸ் கட் ஆஃப் ஃப்ரம் ரெகுலர் டைரிஸ். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரீஸ்டோரிங் த நேச்சுரல் டைட்டில், so inundations and improving the water circulation. So it's lower soil salinity to the level, so where the mangrove saplings can survive and grow, so effectively reviving the degraded ecosystem. ஸோ இம்பார்ட்டனாக திஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரைஸ்டு இன் இந்தியா, அதாவது வந்து MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணின ஸ்டேட் லைக் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டிங் த கோஸ்ட் லைன் ஃப்ரம் எரோஷன்ஸ் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணது நம்ம இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிஸ்டோரிங் எய்ம்ஸ் என்னென்னா வந்து ரிஸ்டோரிங் டிகிரடேஷன் மேங்கோஸ் டு இம்ப்ரூவிங் த டைட்டில் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். So the next question, what does MAISHTI stand for in the context of mangrove conservation? So option A, Mangrove Initiative for Sustainable Human and Technical Interaction. Option B, Mangrove Initiative for Shoreline Habits and Tangible Incomes. Option C, the Management Initiations of the Seashores Threats and Improvement. Option D, Mangrove Investigations and Sustainable Technology Integrations. So the correct answer is MISHTI அப்படின்னா என்னன்னா வந்து Mangrove Initiations for Shoreline Habits and Tangible Incomes. ஸோ இது வந்து ஸோ இட்ஸ் அ ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ அனௌன்ஸ் பண்ணது பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த யூனியன் பட்ஜெட் 2023 to 24 இது பண்ணுது. ஸோ இட்ஸ் அ பிரைமரி கோல் இஸ் டு டேக் அப் எ மேங்க்ரோவ் பிளான்டேஷன்ஸ் அலாங் த கோஸ்ட் லைன் அண்ட் ஆன் சால்ட் பேன் லேண்ட். ஸோ ஃபோக்கஸிங் பண்ணால் இட் எய்ம்ஸ் அட் இன்டென்சிவ் அஃபாரஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கோஸ்டல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்.
ஸோ the மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ரேட்டிங் த்ரூ த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த வேரியஸ் ஃபண்டிங் சோர்சஸ் இன்க்ளூடிங் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி ஃபண்ட். ஸோ தட் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தா பியாண்ட் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்பன் சீக்வன்ட்ரேஷன்ஸ் initiative focus on the providing the tangible income to the local communities through the sustainable ecotourism and resource management. So MICH will be stands for Mangrove Initiative for Shoreline Habits and Tangible Income is the correct answer. So the fifth question. Which of the following is a key strategy for protecting intact mangrove forest? Option A, conversion them into the shrimp farms. Option B, establishing marine protected areas. Option C, removing mangrove silt. Option D, developing industrial port. So option A, conversion them into the shrimp farms. This is one of the leading causes in the mangrove deforestation and habitats loss globally. So it's not a correct. So option C, removing mangrove silt, it's a mangroving silt sediment and it's actually essential for the forest health. It providing the nutrients rich foundations of trees to grow the help them to keep rising the sea level. Okay, the removing mangrove slit வந்து வராது. So developing industrial port அப்படிங்கிறது no, that's like a shrimp farming industrial development involving clearing the large area of mangroves leading to significant of the ecological damages வந்து உருவாக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? The establishing marine protected area is the correct answer. So they are designed a zone. ஏன்னா இந்த human activities வந்து restricted to protect the natural environment. So established by MPA, அதாவது வந்து marine protected area. இது வந்து helps to preserving the biodiversity of mangroves, prevents the illegal logging and maintains the ecosystem ability to act as a carbon sink and coastal buffer. So option B, establishing marine protection area is the correct answer. So in next class we are going to discuss about the scrub jungle with reference of Tamil Nadu. So scrub jungles அப்படினா என்னன்னா it's a area, it's a land dominated by low dense often thorny scrub and bushes இருக்கிறதா. ஸோ இதில் வந்து மேங்க்ரோஸ் ஃபாரஸ்ட்டும் வந்து இட்ஸ் எப்படி ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து மேங்க்ரோஸ் தமிழ்நாடு இருக்க மாதிரி பச்சாவரம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரப் இதுலேருந்து இருக்குது. ஸோ மேஜர் ஃபாரஸ்ட் இட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் த இந்தியா அண்டு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி பிளஸ்டு வித் த லூசியஸ் கிரீன் கவர்டு என்ஹான்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ வெஜிடேட்டிவ் ஆஃப் ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ க்ரோயிங், ஸோ woody vegetations that often form the dense continuous cover. ஸ்க்ரப் ஃபாரஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து அது எதுக்கெல்லாம் இம்பார்ட் ஆகுது, ஃப்ரூட்ஸு, நெக்டர், சீட், ஷெல்டர், ப்ரீடிங், ரோஸ்டிங் சைட்ஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ சப்போர்ட்டிங் த கிரேட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ்க்கெலாம் யூஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஸ்க்ரப் ஃபாரஸ்ட்? ஸோ இது வந்து த்ரோன் லோ லேயிங் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்க்ரப் ஜங்கிள் வந்து இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஃபவுண்டிங் த ஸ்டேட் ட்ரையர் செமி ஆரிட் ஜோன்ஸாக இருக்குது. இதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ த்ரோனி ட்ரீஸ் அண்ட் புஷ்ஷஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதோடைய ரோல் என்ன? ஸோ கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா வந்து வெஜிடேஷன் என்ன? ஸோ கிளைமேட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரெயின்ஃபால் வந்து 75 சென்டிமீட்டர்ஸ் வந்து ஆனுவலாக இருக்கும். டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 25 டிகிரி செல்சியஸ்லேயே இருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ எக்காலஜிக்கல், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா இட்ஸ் வில் பி லிவிங். ஸோ கிறிஸ்டோரியல் கான்டாக்ட் வந்து என்னென்னவா இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் த்ரெட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஸோ இட்ஸ் ஹார்ட் அ யூனிக்யூர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா இன்க்ளூடிங் எண்டமிக் ஆகட்டும் எண்டர்ஜ்டு பிளான்ட் ஆகட்டும். இட்ஸ் ஹைலைட்டிங் தேர் எக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ஸோ என்னென்ன த்ரெட்டன்ஸ் இதெல்லாம் வந்து we will discuss on the next class about the scrub jungle with the reference to Tamil Nadu.
So I think you understand about this video. I hope you understand it. So next class we will discuss about the scrub jungling. So in the scrub jungle வந்து scrub jungleனா என்ன, மேங்க்ரோவ் எங்கே இருக்குது தமிழ்நாடுல வந்து மேங்க்ரோவ்ஸ் ஃபாரஸ்ட்டும் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் த இந்தியா ஸ்பீசிஸ் என்னென்ன. ஸோ வெஜிடேஷன் ஸ்க்ரப் ஃபாரஸ்டோட வெஜிடேஷன்ஸ் வந்து என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ட் என்னென்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதே மாதிரி எக்கோசிஸ்டத்தில் வந்து அதோடைய ரோல் என்ன, அப்புறம் என்னென்ன வெஜிடேஷன்ஸ் இருக்குது, ஃப்ளோரா அண்ட் ஃபானா அதெல்லாம் என்னென்ன, ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் மெயினாக அந்த த்ரெட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிசியோசிக்னோமி அதாவது லைஃப் ஃபார்ம் கிளாஸஸ் அண்ட் ஃபைட்டோ கிளைமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதை மென்ஷன் பண்ணக்கூடியதான் வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஃபிசியோனோமி. ஸோ இந்த லைஃப் ஃபார்ம் கிளாஸஸ் அண்ட் phytoclimatic spectrum அப்படிங்கிறத பற்றி we will discuss on the next class. So I hope you understand about this video. Study well. We will meet on the next class with a new topic. Thank you.